இதற்கு முன்னாடி நிறைய பேர் விஜய் கட்சிக்கு சேர தயாரா இருந்தாங்க. நான் நிறைய பேரை கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் தடுக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் உள்ள விடாம இருந்தாங்க. செங்கோட்டையன் மட்டும் இன்னைக்கு எப்படி உள்ள போனாரு? எஸ், காங்கிரஸ்காரன் அடிச்ச அடியில பிளவம் பஞ்சா பறந்ததுல அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் துண்ட காணும் துணிய காணும்னு காங்கிரஸ்காரன் அடிச்சதுல ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஆடிக்காட்டில் அம்மியை பறக்கும் போது இலவம் பஞ்சி ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி பறந்து பரிதவிச்சு பேச வழி இல்லாம பேச்சு மூச்சு இல்லாம பரிகட்டு போய் எப்படி சமாளிக்கன்னு தெரியாம அல்லோலப்பட்டு இருக்கும் போது செங்கோட்டையனை 25 நாளைக்கு பிறகு சேர்த்து அந்த அவமானத்திலையும் அசிங்கத்தில இருந்து ஆடி சொன்ன அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய ராகுல் காந்தி மதிக்கல்ல, ஜோதிமணியை தூக்கி துறை வீசிட்டாரு, மாணிக் தாகூரை 3% தூக்கி வீசிட்டாரு, 4% தூக்கி வீசிட்டாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட். மோடி அடிச்ச அடியில ராகுல் அப்படியே ஸ்டாலின்ட்டே வந்து கதறிட்டு போய் விழுந்த பிறகு இன்னும் எப்படி கதையை விட்டுட்டு இருக்க முடியும்? தினமலர்லையும் தினத்தந்திலையும் குமுதர் போட்டர்லையும் ஜூனியர் உடலையும் பார்த்தாரு. 25 நாளா இருந்த செங்கோட்டையனை எடுத்து பெரிய பப்ளிசிட்டியா ஜான் ஆரோக்கியசாமி பிராண்டிங் மாஸ்டர் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள் பிராண்டிங் மாஸ்டர் ஜான். இது பிராண்டிங் மட்டும் இல்ல, பிளஸ்ன்னே சொல்லியிருக்கீங்க, வலிமைன்னே சொல்லியிருக்கீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப நான் சொல்ல வர்றது, காங்கிரஸ் கொடுத்த அவமானத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. செங்கோட்டை இதுல பயன்பட்டாருன்னு சொல்றேன். காங்கிரஸை எதிர்பார்த்து காத்திருந்தாரா விஜய்? கண்டிப்பா காத்திருந்திருக்காரு. நான் காங்கிரஸ் ஆசைப்பட்டதா இல்லையா அதை சொல்லுங்க. எங்க 3% ஜோதிமணியும் 4% மாணிக் தாகூரும் அங்க காங்கிரஸ். ராகுல் காந்தியே மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் விழ வச்சுட்டாரு. யார் காங்கிரஸ்? ராகுல் காந்தி தான். இவர் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. ஆனாலும் திமுக தலைமையின் சார்பில் திமுகவினுடைய முக்கிய முகம் ஒருவர் டெல்லியில ஒரு கடிதத்தோடு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்தித்ததாக எல்லாம் செய்திகள் சொல்றாங்களே, அதெல்லாம் நடந்ததுன்றாங்களே இந்த சந்திப்பெல்லாம். எங்க அது எப்பவும் அப்படித்தாங்க நடக்கும். சபரீசன் சந்தித்ததாக சொல்றாங்க. ஓகே, சபரீசன் ஒரு டேலண்டட் ஆள் தான், ஷார்ப் எட்ஜ் பிரெயின் உள்ள ஆள் தான், கிராஸ்டிங் பவர் உள்ள ஆள் தான். கூட ஒரு அட்டுகளை வச்சுட்டு இருந்தாலும் அவரு விஷயத்த சொன்னா ஷார்ப்பா கற்பூரம் மாதிரி பிடிக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆளு தான். கூட அட்டுகளை வச்சுட்டு இருந்தாலும் அவரு ஷார்ப்பா விஷயங்களை பிடிச்சிக்கூடிய ஆள் தான். அவர் வந்து மோடி ஒரு அறிக்கை விட்டதுமே அந்த ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு. கோஹரண்டா இருக்கணும், யூனிட்டியா இருக்கணும், ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாது, அது கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு ஒரு அறிக்கை விடுறாரு. கடைசி ஓட்டு வர விழிப்புணர்வா இருக்குன்னு அறிக்கை விடுறாரு. நோக்கம் என்னன்னா, நீ தான் தேஜஸ்வி யாதவ் நீங்க தான் கவுத்துட்டீங்க, மோடி சொல்லிட்டாரு நீங்க பாரசைட்டுன்னு. இதே கேரக்டர்ல போச்சிங்கன்னா அகிலேஷ் யாதவ் உங்களை தட்டி விட இருக்கிறாரு, தேஜஸ்வி உங்களை தட்டி விட இருக்கிறாரு, மம்தா உங்களை மதிக்கல, நானும் மதிக்கலன்னா இந்தியாவில் 29 ஒண்ணுமே இல்லாம பெறுவீங்கன்னு சூழ்நிலை வரவும் டக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடியே ஒற்றுமைக்காக கூட்டம் அது போட்டு தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க.